இந்த லாலிபாப் அப்படி கையில எடுத்துட்டு ஒரு முக்கையோட முக்கிட்ட அப்படி எடுத்துட்டு ராஜ்கிரண் மாதிரி சாப்பிடுறப்ப. ஆர்ஜே ரோகிணி டாக்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். எஸ், பிபி காலனி சவுத் ஸ்ட்ரீட் ஐநாவரத்துல இருக்கிறேன். அங்க என்ன உனக்கு வேலை அப்படின்னு கேட்காதீங்க. இந்த கடையில இந்த ரோட்ல வந்து நான் எப்ப கிராஸ் பண்ணாலும் ஜிஞ்சர் கார்லிக் அப்படிங்கிற இந்த கடையில சரியான கூட்டம் இருக்குங்க. ஷவர்மாக்கு மக்கள் வந்து அலை மோதிட்டு இருப்பாங்க. எப்பவுமே ஃபாஸ்ட் ஃபுட்ல வந்து கூட்டம் இருக்கிறதுங்கிறது நார்மலா நடக்கும். ஆனா நான் வந்து எனி டே, அதாவது வந்து பாத்தீங்கன்னா இந்த வீக்கெண்ட் அப்படிலாம் இல்லாம வீக் டேஸ்ல கிட்டத்தட்ட ஒரு 11 மணி டைம்ல கூட இந்த ரோட நான் கிராஸ் பண்ணிருக்கேன். அப்பயும் வந்து மக்கள் வந்து கூட்டமா வந்து இங்க ஃபுட்டு வந்து வாங்கிட்டு போறது, சாப்பிட்டுட்டு போற விஷயங்களை பார்த்திருக்கேன். அப்ப வந்து ஒரு 2-3 தடவை இந்த கடையில நின்று இறங்கி என்னதான் சாப்பிடுறாங்க அப்படிங்கிறதுக்காக நானும் சாப்பிட்டு பார்த்துருக்கிறேன். உண்மையிலே சொல்லணும், நான் சாப்பிட்ட ஷவர்மாக்களில் தி பெஸ்ட் ஷவர்மா வந்து பாத்தீங்கன்னா இங்கதான் எனக்கு கிடைச்சது. அது மட்டும் கிடையாது, இது ஒரு 4-5 தடவைக்கு மேல நான் சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு போனதுக்கு பிறகு எனக்கு எந்த விதமான டிஸ்டர்பன்ஸும் வந்து இல்லாத ஒரு ஃபுட்டாகவும் இந்த கடை இருந்தது. ஸோ இன்னைக்கு இந்த கடைய ஆர்ஜே ரோகிணி டாக்ஸ்ல ஃபுட் பிளாக்ல உங்களுக்கு எக்ஸ்ப்ளோர் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் வந்திருக்கேன். போலாமா? ஓகே, ஜிஞ்சர் கார்லிக்ல இருக்கிறோம். இங்க ஊறப்பட்ட டிஷ் இருக்குங்க, ஏகப்பட்ட ஐட்டங்கள் காம்போல வந்து பெஸ்ட் ஆஃபர் கொடுக்குறாங்க. எல்லா ரேட்டுமே வந்து பாத்தீங்கன்னா எக்கனாமிக்கலா இருக்கு. பட் பொதுவா வந்து இந்த ஃபுட் ரிவ்யூ பண்றவங்க என்ன பண்ணுவாங்கன்னா டிஸ்பிளேல காமிக்கிறதுக்காக இருக்கிற எல்லா ஐட்டத்தையும் இறக்கி ஒரு டேபிள் ஃபுல்லா பரப்பி அப்புறம் வந்து அதை சாப்பிட்டு டேஸ்ட் பண்ணிட்டு இந்த மாதிரியான எந்த மொள்ளமாரித்தனமும் ரோகிணி செய்ய மாட்டான். சோ எனக்கு என்ன பிடிச்சதோ அதை மட்டும் தான் நான் அளவா ஆர்டர் பண்ணிருக்கேன். சோ இந்த ஃபுட்டு யாரோ ஒருத்திக்காக கிடையாது, பார்க்கதான் கொஞ்சம் அப்படி இருப்பேன், பட் சாப்பிட்ற விஷயத்துல ரொம்ப தண்டகரமான. சோ வந்து பாத்தீங்கன்னா லாலிபாப் வந்து ஆர்டர் பண்ணிருக்கேன், சிக்கன் மஞ்சூரியன் ஆர்டர் பண்ணிருக்கேன், அதுக்கப்புறம் வந்து சிக்கன் தந்தூரி ஒன்று ஆர்டர் பண்ணிருக்கேன், அதுக்கப்புறம் வந்து சிக்கன் நூடுல்ஸ் ஒன்று, அதுக்கப்புறம் வந்து சிக்கன் ஷெஸ்வான் ஃப்ரைட் ரைஸ் ஒன்று. ஸோ இது மட்டும்தான் அளவா ஆர்டர் பண்ணிருக்கிறேன். ஏன்னா ஃபுட்டை வந்து டேஸ்ட் பண்றது என்ன பொறுத்த வரைக்கும் வந்து ரொம்ப மோசமான விஷயம், அதை நான் பண்ண மாட்டேன். ஸோ இது எல்லாத்தையும் சாப்பிட்டு முடிச்சுட்டு டீமா சாப்பிட்டு முடிச்சுட்டு நாங்க சாப்பிட்டுட்டோம் அப்படிங்கறதையும் உங்களுக்கு நான் காட்டுறேன். ஓகேவா? லாலிபாப் ஸோ லாலிபாப் அழகா சூப்பரா பண்ணிருக்கிறாங்க. மயோட ஒரு முக்கி இவனை அப்படியே எடுத்து டேஸ்ட் பண்ணலாம்னு நினைக்கிறேன். ஓகே, ரொம்ப குஷியா இருக்கு. சிக்கன் அளவா குக் ஆயிருக்கு. ஏன்னா ஒரு 4 மினிட்ஸ் மேல வந்து நீங்க சிக்கனை ஃப்ரை பண்ண ஆரம்பிச்சீங்கன்னா ஓவர் குக் ஆகி ரப்பர் மாதிரி ஆயிடும். எனக்கு இந்த கடையில ரொம்ப பிடிச்ச விஷயம் என்ன தெரியுமா? மயோனஸ் டிப்புங்க. நீங்க நிறைய இடங்கள்ல வந்து மயோ வந்து ட்ரை பண்ணிருப்பீங்க. ஒரு மாதிரி ஒரு சோர் டேஸ்ட் வந்து அதுல இருக்கும். முட்டையிலையும் எண்ணெயிலையும் பண்றதுனால என்னவோ ஒரு கவுச்சி ஸ்மெல் எனக்கு வந்து நிறைய இடங்கள்ல ஃபீல் ஆயிருக்கு. பட் இந்த கடையை பொறுத்த வரைக்கும் இது நாள் வரைக்கும் இது வந்து பெஸ்ட் மயோவா தான் எனக்கு இருந்திருக்கு. இன்னைக்கு அதுல எந்த விதமான குறையும் இல்லை. அந்த லாலிபாப் அப்படி கையில எடுத்துட்டு ஒரு முக்கையோட முக்கிட்ட அப்படி எடுத்துட்டு அப்படி ராஜ்கிரண் மாதிரி சாப்பிடுறப்ப பொதுவா வந்து எனக்கு நான்வெஜ் மேல ரொம்ப இன்ட்ரெஸ்ட் கிடையாது. பேசிக்கா சைவ ஹோட்டல் தேடி போய் 2 இட்லி சாப்பிடலாம். பட் இது கிரியேட்டர் வந்ததுக்கு பிறகு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து ட்ரை பண்றேன். எவ்வளவு விஷயம் மிஸ் பண்ணிருக்கேன்னு தெரியுது. பட் எதுவா இருந்தாலும் அளவா சாப்பிடுங்க. லாலிபாப் டேஸ்ட் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் சிக்கன் மஞ்சூரியன். ஓகே, மஞ்சூரியனை சிக்கன் பீஸு, ஒரு வெங்காயம், அப்புறம் வந்து ஒரு குடமிளகா எல்லாத்தையும் சேர்த்து எடுத்து தள்ளி ருசியா இருக்கு. எனக்கு என்ன பிடிச்சதுன்னா லாலிபாப்லயே ஒரு இது கூட ரப்பர் மாதிரி இல்ல. சேம் அதே மாதிரிதான் மஞ்சூரியன்லயும் எல்லா பீஸுமே பாருங்க கரைஞ்சு வலிக்கிட்டு ஓடிடுச்சு. ஸோ சிக்கன் வந்து ரொம்ப நல்லா ஃப்ரெஷ்ஷான சிக்கன், அது பாக்குறப்பே தெரியுது. பிளஸ் நான்வெஜ் ஸ்மெல்லு இது மட்டும் எங்க இருந்தாலும் அந்த கடைக்கு வந்து ஒரு பெரிய கூடு போட்டு ஓடி போயிடுவேன். பட் துளி கூட நான்வெஜ்ஜோட ஸ்மெல் வந்து தெரியவே இல்லை. உண்மையிலே செம்மையா இருக்குங்க.
தந்தூரி எப்படி இருப்பாங்களா பீஸ எடுத்து நான் தான் சொன்னேன்ல நான் சாப்பிடுறேன் கொஞ்சம் திட்டம், அதனால ஏன் இஷ்டத்துக்கு சாப்பிடுறேன். பட் இதெல்லாம் சாப்பிடுறதுக்கு டிபிக்கல் முறைகள்லாம் இருக்கு. லைட்டா மசாலா ரொம்ப நல்லா இருக்கு. இதுல முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்த ஜிஞ்சர் கார்லிக் கடையில அஜினமோட்டோ அவங்க யூஸ் பண்றதே கிடையாது. அதை வந்து போர்டாவே வந்து போட்டாங்க, அஜினமோட்டோ நான் போட மாட்டேன் அப்படின்னு. நோ ப்ரிசர்வேட்டிவ் கலர்ஸ், இவங்க அதுவும் யூஸ் பண்றது கிடையாது. அதனாலதான் எனக்கு இந்த கடையில வர்றப்போ பார்த்தேன் நிறைய குழந்தைங்க வந்து வாங்கிட்டு போயிருந்தாங்க. பிரெக்னன்ட் லேடிஸ் கூட உட்காந்து சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. ஸோ நம்ம சாப்பிட்ற சாப்பாடு எப்பவுமே நம்மளோட வயிற்றை ஹார்ம் பண்ணக்கூடாது, அதுதான் நல்ல சாப்பாடு. அப்படி இதனால வரைக்கும் சாப்பிட்டதுல எந்த ஹார்ம் ப்ராப்ளமும் வந்தது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து ரிவ்யூ கொடுத்துருக்காங்க. நானும் நிறைய தடவை சாப்பிட்டுருக்கேன் அப்படிங்கிறதுனால சொல்றேன். அடுத்து இந்த கடையோட ரொம்ப முக்கியமான டிஷ்ஷா நான் பார்த்துட்டு தான் இந்த ஷவர்மா. இந்த ஷவர்மாக்கு எங்க வீட்லயே வந்து ஒரு 3-4 ஃபேன்ஸ் இருக்காங்க. நல்லா சுட சுட அழகா ரோல் பண்ணி ராப் பண்ணி. ஓகே, ஸோ இப்போ வந்து சிக்கன் ஷவர்மா, ஸ்பெஷல் ஷவர்மா. நிறைய சிக்கன் தான் இருக்கும் உள்ள. நீங்க மற்ற கடைகள்லாம் வந்து ஷவர்மா பண்றப்ப முட்டைகோஸ் நிறைய போட்டு அள்ளி அடிச்சு கொடுத்துருவாங்க. பட் ஃபுல்லா சிக்கன் வந்து இந்த ஷவர்மால இருக்கு. இப்போ இதை நான் டேஸ்ட் பண்றேன். இதெல்லாம் தம்ப்நெயில்ல பிக்சர்ல வச்சு ரொம்ப அசிங்கப்படுத்துறாதீங்க. அதே டேஸ்ட் பல வருஷத்துக்கு முன்னாடி நான் சாப்பிட்டேன், அதே டேஸ்ட். பல முறை வந்து நான் சாப்பிட்டேன், அதே டேஸ்ட். உண்மையிலே சொல்றேன், இந்த சீட் பண்றதுக்காக ஃப்ராட் பண்றதுக்காக பெயிண்ட் ரிவ்யூக்காகலாம் வந்து ஆகா அத்துதான் அள்ளி விடுவாங்க. பட் இது எல்லாத்தையும் நான் பே பண்ணுவேன், நோட் பண்ணிக்கோங்க. உண்மையிலே தி பெஸ்ட் ஷவர்மா. தாராளமா நீங்க வந்து ஒரு மஸ்ட் ட்ரை அப்படின்னா அந்த ஷவர்மாவை நான் சொல்லுவேன். ட்ரை பண்ணி பாருங்க, உண்மையிலே சூப்பரா இருக்கும். சூப்பரா இருக்கு. 1 2 3 4 5 6 ஐட்டம், இன்னும் 60 ஐட்டம் இருக்கு. 6 ஐட்டத்தை மட்டும் தான் வாங்கி ஆர்டர் பண்ணிட்டு சாப்பிட்டு டேஸ்ட் சொல்றேன். ஒரு டிஷ் கூட இப்போ வரைக்கும் எனக்கு குறை சொல்ற மாதிரி நிஜமாவே இல்லை. மஸ்ட் ட்ரை. நீங்க வேணா வந்து கடையை வந்து பார்த்துட்டு சாப்பிட்டுட்டு உங்க ரிவ்யூ வந்து கமெண்ட் கீழே வந்து போஸ்ட் பண்ணுங்க. ரொம்ப ஓப்பனா சொல்லணும்னா, ஏதாவது ஓவரா நம்ம பசங்க போயிட்டு சப்ஸ்கிரைபர்ஸ் கிட்ட வாங்கி கட்டிக்க வேணாம், ஏதாவது ஒண்ணு வந்து குறைய சொல்லிடலாம் அப்படின்னு தான் நினைச்சேன். மனசாட்சி ஒத்துக்கு சீரியஸா சொல்றேன். நான் ஆர்டர் பண்ண இந்த 6 டிஷ்ஷுமே எந்த குறையுமே இருக்கு. எனக்கு என்ன தேவையோ இது கிடைச்சிருக்கு. ஸோ உண்மையிலே எனக்கு திருப்திகரமா இருக்கு. டெஃபினெட்லி ஒர்த்து வருமா? ஒர்த்து. ஜிஞ்சர் கார்லிக்கோட வெறித்தனமான கஸ்டமர் ஒருத்தர் இருக்காரு. சோ வணக்கம். கண்டிப்பா மேடம். நான் வந்து ஃபேமிலியோட வாங்க. பேர் என்ன? என்னோட பேர் கஜேந்திரன். ஆக்சுவலா நான் வந்து ரெகுலர் கஸ்டமர் இங்க. ஓகே. எத்தனை வருஷமா? நான் வந்து கிட்டத்தட்ட ஒரு 5 இயர்ஸ் மேல இருக்கும். முன்னெல்லாம் வந்து ஒரு 5 இயர்ஸ் முன்னாடி ஜாலியா இருக்கும் கடை. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இவர் வந்து அஜினமோட்டோ எல்லாம் போட மாட்டாரு. மெயின் வந்து அந்த அஜினமோட்டோல என்னோட சின்ன பசங்க, என் பசங்க பாத்தீங்கன்னா ஒரு 4 இயர்ஸ் அண்ட் 8 இயர்ஸ் 2 பேபியும் இங்க வாங்கினா தான் சாப்பிடும் ஃப்ரைட் ரைஸ். அது எந்த ஃப்ரைட் ரைஸ் இங்கே தான் நாங்கள் ரெகுலராக வாங்குவோம். இங்கே ஃபேமிலியோட சாப்பிட்டுக்கிறோம், வீட்டுக்கு எடுத்துன்னு போய்க்கிறோம். டேஸ்ட் வந்து நல்லா இருக்கும், அவர் குவாலிட்டியாக கொடுப்பாங்க. சிக்கன் பார்த்தீங்கன்னா சாப்பிட்டு குழந்தைங்க மறுநாள் வந்து இந்த வாமிட்டு இந்த மாதிரி பிரச்சனை இல்லாத நல்லா இருக்கும்.
எஸ், நம்ம கூட இன்னொரு கஸ்டமர் வந்திருக்காரு. வணக்கம் சார், உங்க பேர் என்ன? என் பேர் சுரேஷ் மேம். எத்தனை வருஷமா அந்த கடைக்கு வரீங்க? 7 இயர்ஸ் நான் வந்துட்டேன். 7 வருஷமா வரீங்களா? ஓகே. என்ன டிஷ் வந்து ரொம்ப பிடிக்கும்? இந்த காம்போ நல்லா இருக்கும் மேம். சிக்கன் நூடுல்ஸ் வித் தந்தூரி கோட்டர் இது நல்லா இருக்கும். இங்க ரெகுலரா வந்து 240 வந்து நான் இப்ப தான் வாங்குறேன். நல்லா இருக்கும். எஸ். வாரத்துல எத்தனை நாள் வந்து இந்த கடையில வந்து நான் 3 நாள் வருவேன் கண்டிப்பா. அப்படியா? 3 நாள். 3 நாள் ஹோட்டல்ல சாப்பிடுறதெல்லாம் வந்து வீட்ல பெருசா என்கரேஜ் பண்ண மாட்டாங்க. இல்ல எப்படின்னு பாத்தீங்கன்னா மண்டே கண்டிப்பா யூஸ் பண்ணுவோம். இந்த மண்டே நான்வெஜ் கம்பல்சரியா இருக்கு. வெஜ் வந்து சாப்பிடவே மாட்டாங்க. என் பையன் எங்க செனவ் சார் வாங்கங்க. வந்துங்க. இவர் வந்து 100% நான்வெஜ். வெஜ்ஜே சாப்பிட மாட்டாரு. பியூர் நான்வெஜ் இல்லையா சார் இவன்? அப்படி இருக்க மாட்டான். பியூர் நான்வெஜ் தான். சோ இவனுக்காக தான் கண்டிப்பா நான் வாங்குவேன். ஆல்ரைட், என் கூட வந்து ஜிஞ்சர் கார்லிக் உடைய ஓனர் திரு கிருஷ்ணமூர்த்தி இருக்கிறாரு. வணக்கம். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கேன். சோ கஸ்டமரா நிறைய டைம் வந்து உங்க கடைக்கு வந்திருக்கிறேன். பட் இன்னைக்கு வந்து ஃபர்ஸ்ட் டைம் வந்து ஒரு ஃபுட் ரிவ்யூவரா இன்னைக்கு வந்து வந்திருக்கேன். நன்றி நன்றி. ஓகே. சோ பொதுவா வந்து இந்த ஃபுட் பிசினஸ் அப்படிங்கிறது ரொம்ப சவாலான ஒரு விஷயம். ஏன் அப்படின்னா சின்னதா ஒரு விஷயம் நடந்துட்டாலும் வந்து இந்த கஸ்டமரை வந்து சமாளிக்கிறதுங்கிறது பெரிய விஷயமா இருக்கும். சோ அந்த கஸ்டமரை சமாளிக்கிறது வந்து எப்படி பண்றீங்க? நம்ம பண்ற ஒரு தொழில வந்து ஒரு நேர்த்தியா நம்ம பண்ணும்போது கஸ்டமரை சமாளிக்கிறது ஒரு விஷயம் இல்லை. ஒரு ரெப்புடேஷன், கஸ்டமரோட ரெப்புடேஷன் தான் முக்கியம். இதுல ஒரு கஸ்டமரை நம்ம ஹேண்டில் பண்ற விதம், நம்ம கிட்ட ஒரு நல்ல ப்ராடக்ட் கிடைக்குதுங்கிறதுனால ரொம்ப தூரத்துல தேடிலாம் வராங்க. அவங்க நம்ம வந்து ரெஸ்பாண்ட் பண்றோம். அவங்க ஏற்ற மாதிரி ஒரு குவாலிட்டி நம்ம கொடுக்குறோம். குவாலிட்டி ப்ராமிஸ், நல்ல ஒரு நம்பகத்தன்மையான ஒரு ஃபுட்டு, ஒரு குழந்தைக்கு வாங்கி கொடுக்குறது, வயசுல பெரியவங்களுக்கு வாங்கி கொடுக்குறது, எதனால இங்க தேடி வராங்க. ஸோ அவங்க சமாளிக்கிறதுங்கிறதுலாம் ஒரு பெரிய விஷயம் இல்லை. கொஞ்சம் பிஸி டைம்ல பீக் ஹவர்ஸ்ல கொஞ்சம் வெயிட் பண்ணாலும் வெயிட் பண்ணி வருவாங்க. மோர் தென் நான் என்ன பண்ணுவேன்னா கஸ்டமர்ஸ்க்கு வந்து நிறைய கான்டாக்ட் நம்பர்ஸ் கொடுத்துருவேன். நான் கடையோட கான்டாக்ட் நம்பர் கொடுத்துட்டு கால் பண்ணிட்டு வர வைப்பேன். இங்க வந்து யாரும் வெயிட் பண்ற மாதிரி அந்த மாதிரி சுச்சுவேஷன்ஸ் இருக்காது. நீங்க கூட நிறைய பாத்திருப்பீங்க. வந்த உடனே பே பண்ணிட்டு கலெக்ட் பண்ணிட்டு போயிடுவாங்க. ஸோ வீட்ல இருந்து ஆர்டர் பண்ணிடுவாங்க. அந்த ஃபெசிலிட்டி நம்ம என்ன பண்றோம், வீட்ல இருந்து ஓவர் த போன் ஆர்டர் பண்ணி எங்களுக்கு இந்த ஃபுட்டு வேணும்னு சொன்னா அவங்களோட ஆர்டர்ஸ்க்கு ஏற்ற மாதிரி எவ்வளவு டைம்ல அது ரெடி ஆகும்ங்கிறது வந்து நம்ம அவங்களுக்கு சொல்லிடுவோம். அதுக்கேற்ற மாதிரி அவங்க வந்து கலெக்ட் பண்ணிட்டு போயிடுவாங்க. மத்தபடி கஸ்டமரை சமாளிக்கிற எல்லாமே நல்ல கஸ்டமர்ஸ். ஓகே, அதான் பாக்குறேன். ஏன்னா ரிப்பீட்டட் கஸ்டமர்ஸ் வர்றதுங்கிறது பெரிய சவாலான விஷயம். கிட்டத்தட்ட ஒவ்வொருத்தர்கிட்ட நான் பேசுறப்ப 7 வருஷமா வர்றேன், 5 வருஷமா வர்றேன், 4 வருஷமா வரேன் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் தான் வராங்க. இதெல்லாம் எப்படி பாக்குறீங்க? மெயினா வந்து பாத்தீங்கன்னா கஸ்டமர்ஸ் வந்து ஒரு கடை நம்ம ஆரம்பிக்கிறோம்னா ஒரு உணவுப் பொருள் பொறுத்த வரைக்கும் ஒரு லேடி கஸ்டமர் வந்து நம்ம கடைக்குள்ள வாங்குறாங்க. அதே லேடி கஸ்டமர் அகைன் திருப்பி நம்ம கடைக்கு வந்துட்டாங்கன்னா அந்த கடை சக்சஸ். ஏன்னா ஜென்ஸுங்களோட லேடிஸுங்க தான் ஹைஜீன், சுத்தம், வீட்டை சுத்தமா வச்சுக்கிறது, கிச்சனை சுத்தமா ரொம்ப கான்சியஸா இருப்பாங்க. சோ அந்த மாதிரி ரிப்பீட் கஸ்டமர்ஸ், லேடி கஸ்டமர்ஸ் வரும்போது ஆட்டோமேட்டிக்கா நம்ம சக்சஸ் ஆயிட்டோம் நமக்கே தெரிஞ்சிடும். அவங்க வெளியில சொல்லிடுவாங்க, அவங்க வேற எங்கேயும் வெளில வாங்க மாட்டாங்க. ஆமா 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 ஆமாங்க. இங்க பாத்தீங்கன்னா லேடி கஸ்டமர் சப்போர்ட் ரொம்பவே ஜாஸ்தி. இவரெல்லாம் பாத்தீங்கன்னா இவர் என்னோட மெயின் செஃப் இங்க. ஆக்சுவலா இவர் வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 12-13 இயர்ஸா இருக்காரு என்கிட்ட. 13 இயர்ஸா இங்க இருந்து போனா ஊருக்கு தான் போவாரு, ஊர்ல இருந்தா இங்கதான் வருவாரு. மெயின் செஃப் இவர் இங்கதான். ஆல் த மோர் ரெசிபி எனக்கு அப்புறம் இவருக்கு தான் தெரியும். என்ன மக்களே, இன்னைக்கு வந்து ஆர்ஜே ரோஹினி டாக்ஸ்ல வந்து ஒரு ஃபுட் vlog வந்து பாத்துட்டீங்க. ஜிஞ்சர் கார்லிக்ல வந்து என்னென்ன ஸ்பெஷல் ஐட்டங்கள்லாம் இருக்கு, அந்த ஃபுட் எல்லாம் எப்படி இருக்கு அப்படிங்கறத நம்ம நேரடியா சாப்பிட்டு பார்த்து ஒரு ரிவ்யூ வந்து பண்ணோம். ஸோ நீங்க அரௌண்ட் புருஷவாக்கம், அப்புறம் அண்ணா நகர், கெல்லிஸ், கீழ்பாக்க, ஐநாவரம், அப்புறம் இந்த பக்கம் இருக்கிற எந்த ஏரியால இருந்தாலும் உங்களுக்கு வந்து நியர்பைல பாத்தீங்கன்னா ஒரு 20 minutes கிட்ட தான் இந்த கடை இருக்கும். கண்டிப்பா வந்து ட்ரை பண்ணுங்க. உங்களுடைய உடம்புக்கு எந்த விதமான பிரச்சனையும் வந்து நிச்சயம் வராது அப்படிங்கிறதுக்கு நிறைய பேர் உத்தரவாதம் போட்டிருக்காங்க. நானும் கொடுக்குறேன். ஸோ மீண்டும் ஒரு முறை ஒரு சூப்பரான ஒரு vlogல உங்களை மீட் பண்ற வரைக்கும் பாய் சொல்லி விடைபெறுவது உங்கள் ஆர்ஜே ரோஹினி. மறக்காம ஆர்ஜே ரோஹினி டாக்ஸ் சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி என்ன சர்ப்ரைஸ் பண்ணிடுங்க. நன்றி, வணக்கம்.